அரசியல் திருப்பம் மிகுந்த நாள் தமிழக அரசியலில். என்னுடைய அருமை நண்பர், தமிழ்நாட்டில் 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். இது முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க, அதே எப்படி அவர் திமுகலாம் போக மாட்டார், ஏன் போடல, என்ன தப்பு அப்படி? ஏனென்றால் அவருக்கு உண்டான சரியான மரியாதை கிடைக்கக்கூடிய இடம் திமுக ஒன்று தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆல் ரோட்ஸ் லீட் டு அறிவாலயம், எப்படி எல்லா ரோடுகளும் ரோமை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஏனென்றால் மறுபடியும் 7வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி வருபவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து, கௌரவத்தை கொடுத்து, அவர்களுக்கு உண்டான இடத்தை, சரியான இடத்தை கொடுத்து மதிக்கக்கூடிய அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுகவை விட மிக சிறந்த இடம் தமிழகத்தில் வேறு இடத்துல இல்லை. தவிர எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு இவர் போயிருக்கார். உடனே இங்கே சேர்ந்தது பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மாவோட ஆத்மா மன்னிக்காது, அம்மாவோட ஆத்மா மன்னிக்காது. இவர் ஏடிஎம்கேல எடுத்தது அம்மாவோட ஆத்மா மன்னிக்குமா? நான் யாரை முதலமைச்சராகினா அவரையே நீ எடுத்துருக்கிய, அப்போ அந்த அம்மாவோட ஆத்மா மன்னிக்குமா மன்னிக்காதான்னு யோசிச்சு பார்த்தாங்களா? எப்போதுமே என்றைக்குமே எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி அப்படிங்கிறத என்றைக்கு அதிமுக உணர மறுத்துருச்சோ அப்போ அவரவர்களுடைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் தமிழக அரசியலை நோக்கி, மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை நோக்கி தான் அவங்க போக முடியும். நான் வெளில அனுப்பிச்சிடுவேன், நீ போகணுமே இல்லாத கேட்டுக்க வெளியே நில்லுன்னு சொன்னால் ஒரு கடை தொண்டன் கூட அதை கேட்க மாட்டான். ஏனென்றால் அவர்களுக்கு உண்டான். ஏனென்றால் முதலமைச்சராக இருப்பவருக்கும் ஒரு ஓட்டு தான், வெறுமன தொண்டனாக இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான், எந்த கட்சியிலையும் இல்லாதவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை ஒரு ஜல்லிக்கட்டு நாயகன் தான் இவருக்கு பேர், ஓபிஎஸ் அவர்களுக்கு. அந்த காலத்தில் அந்த பீரியடில் என்ன உண்டோ அதை பேசி பண்ணியிருக்கார். 3 முறை இடைக்கால முதலமைச்சர் ஒருத்தரே இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து இருந்து, அம்மாவுடைய உண்மையான விசுவாசியாக இருந்து, அப்படியே என்ன இவருடைய அன்றைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த கொடுத்த சீட்டில் கூட நான் அப்படி கம்பீரமாக உட்காருவேன்னு உட்காரல. கொடுத்த பதவிக்கு அப்படியே சீட்டு நுனியிலேயே உட்காந்தோன்னே அங்கே இருக்கிற சில தீய சக்திகள் இவர் தள்ளி விட்டுடுச்சு. அவ்வளோதான். இவர் தர்ம யுத்தம் நடத்தின அன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு இவரை போய் நான் பாராட்டிட்டு வந்தேன்.